இன்று காயல்பட்டினத்தில் அபூர்வ துவா நிகழ்ச்சி மஜ்லிஸில் புகாரி ஷரீஃப் சபையில் 99வது வருஷம். அல்ஹம்துலில்லாஹில் கரீமில் முன்ஐமில் லதீ லா துஹஸீ நிஅமஹுல் அதாத். கீழக்கரையிலேருந்து வந்திருக்கிறாங்க. 4 வருஷம் வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வருஷம் வரணும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பு நல்லபடியாக நடந்துச்சு. புகாரி ஷரீஃப் அபூர்வ துவா. இன்று 99வது வருடம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் அபூர்வ துவா சங்கைக்குரிய முத்தஹமது அலி மஹதுரி அவர்களால் தமிழ் மொழிபெயர்ப்புடன் ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துவாவில் என்ன முக்கியமானு சொன்னால் ஒரு மக்களுக்கு தேவையான அத்தனை செய்திகளும் இங்கே சொல்லப்படுகிறது. காயல்பட்டினத்தினுடைய கிழக்கு பகுதி ஆஃபில்களும் ஆலிம்களும் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும். உண்மையிலே மாஷா அல்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு. புகாரியுடைய 7075 ஹதீஸை ஓதி கடைசி புகாரி இமாமுடைய துவாக்கள் ஓதப்பட்டு அல்லாமா அமில் குத்பி அவர்களுடைய இஜாசா பெற்று நஹ்வியப்பா அவங்க வந்து கொண்டு வந்து துவா ஆரம்பிச்சாங்க. இந்த மஜ்லிஸை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வ நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். தென்னிந்தியா தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் வரக்கூடிய வருடம் 100ஆம் ஆண்டு அகவையை தொட இருக்கிறது. வல்ல ரப்புல் ஆலமீன் பூர்த்தி செய்து, எனவே இந்த மஜ்லிஸ் என்பது உலகளாவிய அளவுக்கு பன்னூற்றாண்டு காலங்களாக நடைபெற்று வரக்கூடிய மஜ்லிஸ்கள் தான். புகாரி மொத்த 30 வால்யூம் அதை ஒவ்வொரு ஜுஸு ஓதுவாங்க. அந்த ஓதிய அந்த முக்கியமான ஹதீஸ்கள்ல சில குறிப்பிட்ட ஹதீஸ்களில் ஒரு 1.5 மணி நேரம் ஒவ்வொரு உலமாக்களாலும் அதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஆமீன் என்று சொல்வது மட்டுமே அவருடைய வேதமாக தெரிந்த பாஷையாக இருக்கிறது. அதை பயன்படுத்தி இன்றைக்கு பல்வேறு மொழி பேசுபவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பது சிறப்பு. ஒரு நூற்றாண்டை எட்டுவதற்கு ஓராண்டே எஞ்சியுள்ள நிலையில் 99ஆம் ஆண்டின் நிறைவு நாள் புனித அபூர்வ துவாவோடு நிறைவு பெற்றுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் நம்ம தாய் தமிழின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போவோம் வாங்க. இன்று காயல்பட்டினத்தில் அபூர்வ துவா நிகழ்ச்சி மஜ்லிஸில் புகாரி ஷரீஃப் சபையில் 99வது வருஷம். இந்த அபூர்வ துவா நிகழ்ச்சிக்கு பெருந்தரளாக காயல்பட்டினம் உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள், வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. காயல்பட்டினமே விழா கோலம் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வாகன நெரிசல், மக்கள் கூட்டம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அந்த துவா நிகழ்ச்சிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இன்றைய அபூர்வ துவா நிகழ்ச்சியில் எந்த ஆலிம் பெருந்தகை துவா ஓதுறாங்க, இந்த விழாவினுடைய சிறப்பு, எல்லா விடயங்களையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாம் ஓதக்கூடிய இந்த புகாரி கிரந்தத்தினுடைய அசல் பெயர் என்ன தெரியுமா? கது சம்மா கிதாபஹு. அவர்கள் தன்னுடைய கிதாபுக்கு, இந்த புகாரி கிதாபுக்கு என்ன பெயர் வச்சாங்க தெரியுமா? அல் ஜாமிஉ ஸஹீஹ் அல் முஸ்னதுல் முஹ்தஸர் மின் ஹதீதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ சுனனிஹி வ அய்யாமிஹி. இதுதான் புகாரியினுடைய இயற்பெயர். இவ்வளவு பேர் நம்ம ஊர்லயும் நீட்டமா சில பேர்களை வச்சிருப்பாங்க. அச்சு வாச்சோட பேர் அவ பேர் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்களா இல்ல? ஆனா கூப்பிடுற சொல்ல புகாரி இமாம் கூப்பிட்டு போறோம், புகாரி கிதாப்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அசல் பெயர் எப்படி தான்? அல் ஜாமிஉ ஸஹீஹுல் முஸ்னதுல் முஹ்தஸர் மின் ஹதீதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ சுனனிஹி வ அய்யாமிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 99 ஆண்டு இங்கிருந்து வந்த புனித புகாரி ஷரீஃப் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிது. அல்ஹம்துலில்லாஹ். மக்கள் மாணவ சேவை செய்கிறாங்க. 99 வருஷம் அல்லாஹ் தாலா வரக்கூடிய வருஷம் 100வது வருஷம் அல்லாஹ் தாலா எல்லாத்துக்கும் நசீபாக்கி தரட்டும். ஆமீன். அல்லாஹ் ஹைராக்கி தரட்டும். அல்லாஹ் ஹைரா. இந்த கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வருஷம் யார் யாரெல்லாம் துவாச்ச தூரத்தில் இருந்தோ தொலைவில் இருந்தும் யார் யாரெல்லாம் கேட்டு அபூர்வ துவா நிகழ்ச்சி இனிதே ஆரம்பித்து விட்டது. இப்போ நம்ம அபூர்வ துவா நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட மக்களையும் பார்க்குறோம். எல்லாருமே ஓர்மையாக உட்காந்து அந்த துவாவை கேட்பாங்க. அதாங்க சிறப்பு இங்கே. ஆமாம், பல ஊர்களிலிருந்தும் பல மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த துவாக்கா வேண்டிய சிறப்பு பயணம் செய்து இந்த காயல்பட்டினத்துக்கு வராங்க. காயல்பட்டினத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விழான்னு சொன்னால் அது இந்த அபூர்வ துவா தாங்க. ஓகே, எல்லாம் நல்லபடியாக துவா கேளுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஐயோஹல் மப்ஊஸ் பிலா யதபி الأمر المطاع قد لبسنا ثوب عز بعد تلفيق اللقاء لا إله إلا الله لا
உண்டியில காட்டு, வழங்க காட்டு, உண்டியில காட்டு. எடுத்தாச்சு. நம் ஏரியத்திலே கண்ணியத்திற்குரிய சாதாரண மரியாதைக்குரிய உடமாற்றலை அவர்களையும் அவர்களுடைய இணைகள்லாம் الحمد لله الكريم المنعم الذي لا تحصي نعمه الأعداد ولا يدرجه مسائل السائرين ولا يبرمه إلحاح العباد ولا يمسك ما في خزائن رحمته السنية الإعدام والنقاد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அருளும் ஆசியும் நிறைந்த பேரருளாளன் கண்ணியமானவன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். أحمده سبحانه وتعالى وهو بالحمد أولى وحق وأشكره عز وجل على ما جل من نعمائه ودقه வணக்கத்திற்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாருமே இல்லை. அத்தகைய நாயன் எந்த ஒரு நன்மையை தடுத்து வைத்திருக்க நாடுகின்றானோ அதை யாராலும் கொடுக்க முடியாது, யாருக்கு கொடுக்க நாடுகின்றானோ அதை யாராலும் தடுக்க முடியாது. எத்தனையோ பிள்ளைகள் வழி தவறி இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வழிகேட்டை விட்டும் எங்களுடைய பிள்ளைகள் நேரான வழியிலே செல்வதற்கு நிமித்தி விடுவாயாக. அவர்களுடைய ஹிஃபுலை நீ உறுதிமிக்க ஹிஃபுலாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய மக்களை எங்களை கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக, கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக. دون وجاروا رجونا الله مجيرا وكفى بالله وليا وكفى بالله نصيرا وحسبنا الله ونعم الوكيل ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم. புகாரி ஷரீஃப்ல அபூர்வ துவா நிகழ்ச்சி நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சது. இப்போ துவா ஓதிய நம்மளுடைய முஃப்தி அஹ்மத் ஆலிம் அவர்களுக்கு முசாபா முலாக்கத்து செய்கிறதுக்கு மக்கள் எல்லாம் விரைந்து செல்கிறாங்க. உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து இந்த துவாவை கேட்கறதுக்காக வேண்டி வந்திருந்தாங்க. அதை காட்சி நம்ம பார்த்தோம். இப்போ ஆலிம் பெருந்தகையை போய் நம்ம பார்ப்போம். مصطفى مصطفى مرتضى مصطفى 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 مرتضى حبيبي துவா முடிஞ்சு மக்கள் எல்லாம் வீடுக்கு செல்றாங்க. கிட்டத்தட்ட துவா வந்து 1 மணி நேரம் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய துவா. பாருங்க, கீழக்கரையிலேருந்து வந்திருக்கிறாங்க துவாக்காக வேண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும். அருமையான துவா. எத்தனாவது தடவை இந்த துவாக்கு வந்து 4 வருஷம் வந்துருக்கிறேன். ஆமாம்மா, ரொம்ப சிறப்பாக வந்துச்சு. எனக்கு துவாக்கள் ரொம்ப மன திருப்தியாகவும் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் வருஷம் வரணும். இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இல்லை, கேமரா செக்ஷன் யூடியூபர்லாம் கேமரா செக்ஷனில் முழுமையாக வைக்கிறாங்க. நல்வாழ்த்துக்கள். துவா ஓதிய ஆலிம் பெருந்தகைக்கு முசாபா முலாக்கத்து கொடுக்கறதுக்காக வேண்டி அவங்களுக்கு மக்கள் எல்லாம் கியூவில் வரிசையாக நின்றுட்டு இருக்கிறாங்க. லொஹருடைய ஒத்தும் வர்றதுனால எவ்வளோ பிக்காக அவங்களுக்கு சலாம் கொடுக்கணுமோ அந்த ஏற்பாடுகளையும் அந்த கமிட்டி நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக நல்லபடியாக நடந்துச்சு. புகாரி ஷரீஃபுடைய அபூர்வ துவா. எல்லாத்துலேயும் ஆஜத்து நிறைவேற்றிப்போம். அம்சால ஆஃபீத்துனால துவா கேட்டாங்கல்ல, அதுதான் முக்கியம். எல்லாத்தையும் ஆஃபீத் பேரு நாளே உங்கள் புகழை பாடி திளைப்போம் எங்கள் வாழ்நாளே. இதை மறுப்பவர்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று 99வது வருடம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் அபூர்வ துவா சிறப்பாக முடிவு பெற்றது. அனைவர்களும் துவா செய். அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்தபா நீர் எழுது கோடாய் எழுதவில்லை, அந்த எழுதும் கோடை நீர்தான் அதனால் தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ஹதீஸ் மணிமொழிகளாம் அல் ஜாமிஉ ஸஹீஹ் புகாரி என்னும் பரிசுத்த கிரந்தம் புனித ரஜப் மாதம் பிறை 1 தொடக்கம் சிறப்பாக இன்று வரை இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் நடந்து முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் அன்று ஓதப்பட்ட ஹதீஸுகளுக்கான விளக்க உரையை நகரினுடைய தலை சிறந்த உலமாக்களை கொண்டு அதற்கு வியாக்கணம் செய்யப்பட்டு சிறப்பாக நிறைவு பெற்றது. கடந்த 98 ஆண்டுகளாக எந்த தொய்வுமின்றி நடைபெற்று வந்த சபை இறையருளால் இந்த வருடம் 99வது ஆண்டை நிறைவுபடுத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு 100 ஆண்டை தொட இருக்கிறது. சிறப்பாக இந்த புனிதமான புகாரி ஷரீஃப் கிரந்தத்தினுடைய ஏற்றமிகு அபூர்வ துவா சிறப்பான துவா இன்று இறையருளால் சங்கைக்குரிய முத்தஹமது அலி மஹதுரி அவர்களால் தமிழ் மொழிபெயர்ப்புடன் ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட இதை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுடைய எல்லா நோக்கங்களையும் உள்ளங்களில் இல்லங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டத்திட்டங்களையும் இறைவன் கபூல் செய்து கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு 100 ஆண்டை சந்திக்க இருக்கக்கூடிய நாம் அதை சிறப்பாக சந்திப்பதற்கு அல்லாஹ் நம்முடைய அனைவர்களுடைய ஆயுளை நிலப்படுத்தி அவனுடைய வழிபாட்டிலே ஆக்கி நம்முடைய உள்ளங்களில் இல்லங்களில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அனைத்து ஹலாலா நாட்டத்திட்டங்கள் நிறைவேற்றி தருவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவருடைய அபூர்வ தினசரி நம்ம ஆலிம் பெருந்தகை மதரசா பாலிந்தாவை நம்ம பார்க்குறோம். அவங்க இந்த துவாவுடைய சிறப்பு என்ன, மக்கள் இவ்வளவு திரளாக காலங்காலமாக வந்துட்டு இருக்கிறாங்களே அதனுடைய சிறப்பை சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனிதமான துவாகிறது நீண்ட காலமாக அங்கே ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய உலமாக்கள் முஃப்திகள் எல்லாம் ஓதியிருக்கிறாங்க. இந்த துவாவில் என்ன முக்கியமானு சொன்னால் ஒரு மக்களுக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் இங்கே சொல்லப்படுகிறது. அதோடைய உடல் நலம் மட்டுமல்லாமல் இந்த நாட்டுடைய ஒற்றுமை, எல்லா மக்களும் சுபிச்சமாக வாழ வேண்டும், சகோதரத்தோடு வாழ வரும், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து வாழ வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் இவ்வுலக மறு உரிமை தேவைகள் அத்தனையும் இந்த துவாகளில் கேட்கப்படுவதனால இதை எல்லா மக்களும் எந்த மக்களுடைய பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் இதில் கலந்து கொண்டு நல்லறிலை பெற்றுக்கிட்டு இருக்கிறார்கள். இதன் மூலமாக நல்ல பல பலன்களையும் அடைந்திருக்கிறார்கள் என்பது இது ஒரு சிறப்பான அம்சமாகும். இதை நல்லவர்களாம் ஓதியிருக்கிறார்கள். அதையோடு தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை ஓதுவதற்கு அது அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். புகாரி ஷரீஃப் அபூர்வ துவா தினத்தன்று இந்த ஒளிப்பதிவை நம்முடைய பிளாக் சட்டை மற்றும் நம்ம அஜீஸு V2 ஃபண்ட்ரன் பசாம் தம்பி எல்லாருமே ஒன்றா தான் இணைந்து இதை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த வருஷம் மக்கள் க்ரௌட் எப்படி இருந்துச்சு? பயங்கர க்ரௌடு தான் வழக்கம் போல். இந்த வாட்டி என்னன்னா அந்த சைடுமே நம்ம ஸ்க்ரீன் வச்சுருந்தோம் ஆண்கள் பக்கம். சரி. வெளியே இருக்கிறவங்களுக்கும் பார்க்குறதுக்காக வேண்டி அதை V2 ரன் மூலமாக அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக போச்சு. வழக்கத்தை விட நிறைய கூட்டம் தான். நிறைய துவாக்கள் நாட்டினுடைய சம்மந்தப்பட்ட சமய நல்லிணக்கத்துக்காக வேண்டி நிறைய துவாக்கள் கேட்கப்பச்சு. அல்லாஹ் எல்லாத்தையும் கபூல் செய்வான். உங்களுடைய துவாக்களையும் என்னுடைய துவாக்களையும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காயல்பட்டினம் புகார் ஷரீஃப் 99வது வருஷம். இது 1942 இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு 1919 அங்கே பக்கத்தில் உள்ள இடத்துல ஆரம்பிச்சாங்க, பெரிய முத்தபா ஆரம்பிச்சாங்க. 99 வருஷமா நடந்துட்டு இருக்குது. இந்த மொஹல்லா வாசிகள் இருக்கக்கூடியவங்க இதை முழுமையா நின்று புகார் ஷரீஃப் காலை சுபஹுக்கு பிறகு புகார் ஷரீஃப் ஓதுவாங்க. அதுக்கு பிறகு பயான் நடைபெறும். அந்த பயான்ல எல்லாம் கலந்துக்குவார்கள். புகாரியுடைய 7075 ஹதீஸை ஓதி கடைசி புகாரி இமாமுடைய துவாக்கள் ஓதப்பட்டு அல்லாமா அமில் குத்பி அவர்களுடைய இஜாசா பெற்று நஹ்வி அப்பா அவங்க கொண்டு துவா ஆரம்பிச்சாங்க. இந்த வரைக்கும் ஓடி இருக்கு. இன்ஷா வருஷம் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் 100 ஆண்டு கொண்டாடுறோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாம் அஸ்ஸலாம். இவங்க எல்லாம் தீவுத்தூர் புகாரி ஷரீஃப் மொஹல்லாவாசிகள், குருவித்தரப்பள்ளி ஜமாத் மக்கள், ஆமீதியா மதரசா பழைய மாணவர்கள் எல்லாமே நாங்கள் ஒன்றா படித்தோம். இப்போ மீண்டும் இந்த மாதிரி துவா நேரங்களில் தான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சென்று பாடம் எதுவும் பயிலவில்லை, கொடுத்தவன் ரப்பே தான் வேறெவரும் இல்லை. யா முஸ்தபா யா முர்ததா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பெரும் திரளாக
இங்கே சங்கமமாக இருக்கக்கூடிய பெருமக்களே, இது மாநபியினுடைய மாமன்றம் மிக பிரதானமானது. 99 ஆண்டை நிறைவுபடுத்தியிருக்கிறது. வளரும் ஆண்டு 100வது ஆண்டாக நடைபெற உள்ளது. திரளாக நீங்கள் எல்லோரும் வருகை தந்து துஆ செய்ய வேண்டும். உங்களுடைய நாட்டத்தேடங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஆக இந்த ஆண்டு பெருந்திரளாக வருகை தந்து இந்த மஜ்லிஸை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். நீங்களும் துஆ செய்யுங்கள், நாங்களும் துஆ செய்யுங்க. எல்லாருடைய நாட்டத்தேடங்களும் எல்லா வல்ல அல்லாஹ்வும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டால் மற்றும் வாஞ்சிமிகு ஒளிமார்களுடைய பட்டால் எல்லா மக்களுக்கும் எல்லா நலமும் வளம் தந்தல்வான வேண்டி விரும்பி உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கருத்துக்களை பேசிக் கொள்வதற்கு வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி கூறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எங்களுடைய தாய் சபை மஜ்லிஸுல் புகாரி ஷரீப் ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தினுடைய முதல்வர் நூருல் ஹக் நுஸ்கி அவர்களுக்காக வேண்டி எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் நாங்கள் அவங்களுடைய நல்வாழ்வு சிறக்க துஆ செய்கிறோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபுடைய 99வது அபூர்வ துஆ சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. வல்ல நாயன் அது ஆலிம் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் கபூல் செய்து என்னென்ன நாட்டங்களுக்கு அவங்களுக்கு துஆ செய்தார்களோ இந்த சபையை விட்டு பிரியத்துக்கு முன் அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்வானாக. இதை நாளை சொர்க்கப்பதியில் வரை நீடிக்க செய்வானாக. அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் 100வது ஆண்டு சிறப்பு சீரும் சிறப்புமாக எல்லாரும் ஹயாத்தையும் நிலமாக்கி யார் யார் இந்த சபைக்கு வரவில்லையோ அவர்களுடைய நோய் நொடிகளை நீக்கி அவர்களும் இந்த சபைக்கு வந்து சிறப்பித்து அல்லாஹ்வுடைய நல்லதை பெறுவாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தென்னிந்தியா தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் இறையர்களால் 99ஆம் ஆண்டை இப்போ நிறைவு செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நடந்தது அபூர்வ துஆ பிரார்த்தனை. காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, கன்னியாகுமரி சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் கேரளத்தில் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் விடுமுறையில் வந்தவங்களும் இதுக்குன்னு விடுமுறை எடுத்து வந்தவங்களுமா பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி எல்லாருடைய நாட்டு தேட்டங்களையும் அல்லாட்ட முன் வச்சிருக்கிறோம். அல்லாஹ் இதையெல்லாம் ஏற்று கபூல் செய்யறதுக்கு போதுமானவன். வரக்கூடிய ஆண்டுல நாங்க 100வது வருஷத்தை அடைய இருக்கிறோம். எல்லாரும் இதே சந்தோஷத்தோட 100வது ஆண்டை உற்சாகம் அடைவதற்கும் முழு பயன் அடைவதற்கும் அல்லாஹ் அருள் செய்யணும். நீங்க எல்லாரும் துஆ செய்யுங்க. காயல்பட்டினத்தில் புகழ்பெற்ற மாமன்றம் புனிதமிகு மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப். காயல்பட்டினத்தினுடைய கண்ணியம் இஸ்ஸத்தாக இது திகழ்கிறது. தற்போது 99வது அகவையில் பாதம் பதிக்கிறது. ரஜபு பிறை 1 முதல் 30 வரையிலும் சங்கை மிகுந்த மார்க்க அறிஞர்களுடைய உரைகள் இதிலே இடம்பெறும். நிறைவு தினத்தில் புனித மக்கா ஷரீஃப் முஃப்தி இமாம் ஜெய்னி தஹ்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட ஹத்முல் புகாரி ஷரீஃப் என்றும் கீர்த்திமிகு துஆ பிரார்த்தனையை சங்கை மிகுந்த உலமாக்களால் ஓதப்பட்டு இந்த மஜ்லிஸ் பூர்த்தி செய்யப்படும். அதனுடைய அடிப்படையில் இவ்வாண்டு கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் பெருந்தகை இந்த பெருமண்டலில் துலங்கும் பேரியக்கமாம் அல் மதரசத்துல் ஹாமிதியாவின் ஆசிரியராக திகழக்கூடிய சங்கைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஏஎஸ் முத்தஹ்மது ஆலிம் மஹ்லரி அவர்களால் இந்த சிறப்புயர் பிரார்த்தனை செய்யப்பட்டு நாட்டிற்காகவும் நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் மத சார்பற்ற சமூக நல்லிணக்கம் அமைவதற்காகவும் நோய் நிவாரணிக்காகவும் இன்னும் மழை போன்ற தேவைகளுக்காகவும் இந்த துவாவில் பிரார்த்திக்கப்பட்டது. சுமார் 1 மணி நேரம் பிரார்த்தனை செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் அண்டை மாநிலமாம் கேரளாவில் இருந்தும் வந்தது குறிப்பிடத்தக்கது. காயல்பட்டின வாசிகள் அவர்களுடைய தொழில்துறைக்காகவும் வியாபாரத்திற்காகவும் உலகின் பல்வேறு நாடுகள் சென்ற போதிலும் கூட இந்த நாளை கருத்தில் கொண்டு இந்த வெக்கேஷன் அவர்களுடைய விடுமுறை தினத்தை இந்த நேரத்தில் அமைத்து அவர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய வருடம் 100ஆம் ஆண்டு அகவையை தொட இருக்கிறது. வல்ல ரப்புல் ஆலமீன் பூர்த்தி செய்து இந்த நற்சேவை தொடர்வதற்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா சய்யிதி யா ஷஃபீஇ خذ بيدي مصطفى 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 مرتضى مصطفى 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 مرتضى. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அபூர்வ துவா இது போல் கூட்டு துவா உலகங்களில் பல பகுதியில் நடக்கலாம். நம்ம அரம் ஷரீஃபில் தான் பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் இது மாதிரி எங்கேயாவது நடக்குதா கூட்டு துவா? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால் தமிழகத்தின் பல்வேறு
மாவட்டங்களில் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய காயாமொழியில் 98வது ஆண்டு நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய இந்த ரஜபு மாதத்தில் 27 மேராஜ் உடையவில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஷாபான் நாளில் உடங்குடியில் நடைபெற இருக்கிறது. அது மாதிரி இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் லால்பேட்டையில், கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் மன்பவுல் அன்வார் அரபிக் கல்லூரி எங்குதுலவா அந்த ஊரில் இந்த வருஷம் 50வது ஆண்டு விழா கொண்டாடி இருக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம அதிராம்பட்டினம் அங்கே அல்ஹம்துலில்லாஹ் பாரம்பரியமாக எத்தனை ஆண்டுன்னு தெரியல, ஆனால் 60-70 ஆண்டுகளை தாண்டி தான், அதுவும் ஒரு பூர்வீகமாகத்தான் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி கீழக்கரையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 25 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. அது மாதிரி தாதன்குளம்ங்கிற ஊர்லையும் இதே மாதிரியான அபூர்வ துவா நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இலங்கை எடுத்துக்கொண்டால் 150 ஆண்டுகளையும் தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் லெபனானிலே, அதே மாதிரி மிஸ்ரிலே, எகிப்திலே, ஸ்ரீலங்கா உள்ளிட்டு இன்னும் பல்வேறு நாடுகளில் இந்த மஜ்லிஸ்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இமாம்களுடைய காலகட்டங்களிலிருந்தே இது நடைபெற்று வருகிறது. இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் புதுசாக உருவாக்கப்பட்டது அல்ல. இது ஆண்டாண்டு காலமாக பல்லாயிரம் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது மாதிரியான மஜ்லிஸ் நடத்தியிருக்கிறார்கள். புகாரிக்கு விரிவுரை எழுதிய இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது மாதிரியான மஜ்லிஸ்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மஜ்லிஸ் என்பது உலகளாவிய அளவுக்கு பன்னூற்றாண்டு காலங்களாக நடைபெற்று வரக்கூடிய மஜ்லிஸ்கள் தான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் காயல் நகரிலும் இது நடைபெற்று வருது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு 100ஆம் ஆண்டு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த 100வது ஆண்டிலையும் நாம் சிறப்பாக பங்கேற்கக்கூடிய லட்சோபலட்ச மக்கள் திரண்டு வரக்கூடிய புண்ணியமான பாக்கியத்தை நாம் பெறுவோமாக. அந்த பாக்கியத்தை நம் யாவருக்கும் எல்லாம் அல்லாஹ் தந்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஹாமித் பக்ரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புக்குரிய நேயர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, காயல்பட்டினம் புனித மஜ்லிஸுல் புகாரி சபையினுடைய 99ஆம் ஆண்டின் நிறைவு நாளான அபூர்வ துவா தினம் இன்று அதிகாலை சுபுக்கு பிறகு ஆரம்பித்து சுமார் 12 கால் வரையிலும் சிறப்பாக நிறைவு பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். பல்லாயிரக்கணக்கான உள்ளூர், வெளியூர், கேரளா மாநிலம் மற்றும் அண்டை ஊர் எல்லா ஊர்களிலிருந்தும் திரளான ஆண்கள், பெண்கள் அனைவர்களும் சிறப்பாக இந்த துவா மஜ்லிஸில் கலந்து சிறப்பித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மஜ்லிஸு அதற்கான அவர்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகள் செய்திருந்தோம். இது ஒவ்வொரு நாளும் ரஜப் கரை 1லிருந்து இன்று வரை தினமும் 1.25 ஜுசு, அதாவது 30 ஜுசு புகாரி, அதை நேரத்துக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு ஜுசு வீதமாக ஓதப்பட்டு காலை 9:30 மணியிலிருந்து சுமார் 10:45 வரையிலும் ஒவ்வொரு ஆலிம்களால் அதுக்கு விளக்கோரை தரப்படுகிறது. பின்னால் இருக்கக்கூடிய பெண்கள் பாதியில் ஏராளமான பெண்கள் வந்து இதில் கலந்து கொள்வார்கள். இந்த மஜ்லிஸினுடைய துவா என்பது மிக சிறப்பானது. காரணம், அது சிறப்பை அறிந்துதான் இந்த மஜ்லிஸில் கலந்தால் கண்டிப்பாக நமக்கு அதற்கான ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று பரீட்சித்து பார்த்து பல்லாயிரக்கணக்கான உள்ளூர், வெளியூர் மக்கள், நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளா மக்கள் எல்லோரும் கலந்து சிறப்பித்தார்கள். அதுபோன்று இந்த வருடத்தில் இங்கு கலந்து கொண்ட எல்லா உள்ளூர், வெளியூர் மக்கள், அண்டைய மாநிலம் எல்லா மக்களுக்கும் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். அனைவருடைய துவாக்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூரணமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பொருட்டினாலே, இந்த புனித மஜ்லிஸின் பொருட்டினாலே, இமாம் புகாரி நாயகம் பொருட்டினாலே, எல்லா அம்பியாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்னாலே அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துவாக்களை அங்கீகரித்து அருள் புரிவானாக. இந்த கலந்து கொண்ட எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்குவானாக. எங்கள் உலமாக்களின் சார்பாக கலந்து கொண்ட எல்லா மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் துவா செய்யுங்கள், நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அனைத்தையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்து தினமும் இந்த புகாரி கிரந்தத்தை ஓதுறாங்க, அதுக்கு விளக்கம் சொல்றாங்களா? அதாவது ஒவ்வொரு நாளும் காலை சுபுஹ் சுமார் இப்போ உள்ள நேரத்தை பார்த்தேன்னு சொன்னால் ஒரு 5:45 9:15 வரையிலும் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதுவாங்க. புகாரி மொத்தம் 30 வால்யூம், அதை ஒவ்வொரு ஜுசு ஓதுவாங்க. அந்த ஓதிய அந்த முக்கியமான ஹதீஸ்களில் சில குறிப்பிட்ட ஹதீஸ்களில் ஒரு 1.5 மணி நேரம் ஒவ்வொரு உலமாக்களாலும் அதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. சில சமயத்தில் 2 உலமாக்களாக பிரிவாங்க. அதாவது 1.5 மணி நேரத்தில் முக்கா மணி நேரம் கணக்கு பண்ணி 2 உலமாக்கள் விளக்க உரை தருவார்கள். இது சிறப்பான ஒரு மஜ்லிஸ். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸ் கியாம பரிபந்தம் வரை சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ரப்பல் ஆலமீன் துணை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. காயல்பட்டினத்தில் மத்திய காயல் பகுதி ஆஃபில்மார்கள் வீட்டுக்கு வீடு நம்ம பார்க்கலாம். அவ்வளவு ஆஃபில்மார்களை வந்து மக்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுபோல காயல்பட்டினத்தினுடைய கிழக்கு பகுதி ஆஃபில்களும் ஆலிம்களும் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும். உண்மையிலே மாஷா அல்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. காயல்பட்டினத்தினுடைய இந்த கிழக்கு பகுதியில் வந்து ஆலிம்கள் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஏரியாவில் தான் இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபை இருக்குது. 99 வருடம் சிறப்பாக நல்ல முறையில் துவா ஓதி முடித்தாங்க. இனி வரக்கூடிய காலம் 100வது வருஷம் இன்னும் மென்மேலும் சிறப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே.
எல்லாரும் அவங்களுடைய ஹக்கில் வந்து கண்டிப்பாக நம்ம துவா செய்யணும். அபூர்வ துவா ஓதிய ஆலிம் பெருந்தைக்கு கௌரவிக்கும் விதமாக அவங்க ஆமீதியா மதரசா மாணவர்கள் அவங்கள வைத்து சொல்லி ஆலிம் பெருந்தகையை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புகாரி ஷரீஃபினுடைய 99வது கூட்டு பிரார்த்தனையுடைய நாளில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். 100வது வருடத்தை எட்ட இருக்கின்ற ஒரு மகத்தான கூட்டு பிரார்த்தனையாக இது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் இதற்காகவே வந்து இதில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். இத்தகைய சிறப்புமிக்க இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகை இருந்தவர்களில் கையேந்துகின்ற துவாக்கள் பல்வேறு மொழிகளில் சேர்ந்தவர்கள் கூட இங்கே வந்திருக்கிறார்கள். ஆமீன் என்று சொல்வது மட்டுமே அவருடைய வேதமாக தெரிந்த பாஷையாக இருக்கிறது. அதை பயன்படுத்தி இன்றைக்கு பல்வேறு மொழி பேசுபவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பது சிறப்பு. இத்தகைய பெருவிழாவில் பங்கு கொள்வதற்கு பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த விழாவில் எவருடைய துவா கபூலாகும் என்பது தெரியாது. அந்த ஒரு துவாவினுடைய பொருட்டால் அத்தனை பேருடைய துவாக்களும் கபூலாகும் என்பதை உளப்பூர்வமாக நம்புகிறோம். வல்ல இறைவன் நமக்கு அத்தனையும் செய்து தருவான் என்ற அந்த நம்பிக்கையோடும் பிரார்த்தனையோடும் இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆன்மீக மடங்கமலும் அழகிய நந்தவனம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபை ஒரு நூற்றாண்டை எட்டுவதற்கு ஓராண்டே எஞ்சியுள்ள நிலையில் 99ஆம் ஆண்டின் நிறைவு நாள் புனித அபூர்வ துவாவோடு நிறைவு பெற்றுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் இதை தோற்றுவித்த முன்னோர்களை நன்றியோடு நினைவு கூறுவோம். அவர்களின் மன்னரை வாழ்வையும் மறுவுலக வாழ்வையும் வல்ல இறைவன் உயர்வாக்கி அருள்வானாக என வேண்டுவோம். இந்த சபையின் உயர்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த முன்னோர்கள் இப்போதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வல்ல இறைவன் நல்லருள் புரிவானாக என வேண்டுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான மஜ்லிஸுக்கு அபூர்வ துவா 99வது வருஷம் வந்திருக்கும் அனைவரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடத்த இந்த வருஷம் எல்லாரும் கலந்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். புகாரி ஷரீஃப் இந்த வருஷம் ரொம்ப அழகான முறையில் சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். அழகான முறையில் துவா கேட்டோம். எல்லா ஹக்லையும் நல்ல எல்லா மக்களுக்கும் நல்ல துவாக்கள் கபூலாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபை 99வது வருஷம் அபூர்வ துவா நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சுது. இந்த துவா தினத்தன்று நம்மளுடைய ஆலிம் பெருந்தகைகள் எல்லாரையுமே நம்ம சந்தித்தோம். அவங்களுடைய துவாபகரத்துக்களை கேட்டுக்கொண்டோம். இந்த மஜ்லிஸு எவ்வளோ காலமாக நடக்குது, என்ன அமல்கள் இங்கே செய்யப்படுகிறது, எந்தெந்த ஊர்கள்லேருந்து இந்த துவாக்க வேண்டி வராங்க, இந்த துவா எங்கிருந்து வந்தது, எல்லா விடயங்களையுமே நம்மளுடைய ஆலிம் பெருந்தகைகள்கிட்ட ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தனித்தனியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியா? يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئاتي. காலையிலிருந்து காயல்பட்டினம் வெறும் விழா கோலமாக தான் காணப்பட்டது. போக்குவரத்து நெரிசலாக இருந்தாலும் சரி, மக்கள் கூட்டம் அவ்வளவு காயல்பட்டினமே ஸ்தம்பித்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம், மக்கள் திரள் வந்து வருடம் மக்களுடைய எண்ணிக்கையும் கூடிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சியா அந்த அபூர்வ துவா நிகழ்ச்சி. மாஷா அல்லாஹ். இந்த புகாரி ஷரீஃப் அபூர்வ துவா நிகழ்ச்சியில் வந்து அதாவது உண்டியல் நேர்ச்சையாக எப்போவுமே அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னால் சர்க்கரை கொடுப்பாங்க. ஒரு டைமில் வந்து நாட்டு சர்க்கரையை தான் அவங்க இடித்து அழகாக பாக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே அந்த அஜ்மீர், நாகூர் தர்காவில் அவங்க கொடுக்குற அந்த சீனி உருண்டை அது போல் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ பெரும்பான்மையான மக்கள் கேட்டுக்கொள்வது இந்த நாட்டு சர்க்கரை கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த நேர்ச்சைக்கு. புகாரி ஷரீஃப் அந்த கமிட்டி நிர்வாகிகளுக்கு நம்ம பொதுமக்கள் சார்பாக வேண்டுகோள் வந்து வரக்கூடிய காலங்களில் நாட்டு சர்க்கரையை கொடுத்தா நல்லா இருக்குன்னு விரும்பி கேட்டுக்கொள்கிறாங்க. அதனால் நிர்வாக கமிட்டி
நிர்வாகிகள் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து வரக்கூடிய காலங்களில் நாட்டு சர்க்கரையே இந்த உண்டியல் நேர்ச்சிக்கு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அபூர்வ துவா நிகழ்ச்சிக்கு காயல்பட்டினத்து மக்கள் வெளியூர் வெளிநாடுகளில் எங்கே இருந்தாலும் சரி இந்த துவாக்கு அவங்க மிஸ் பண்ணாமல் வருவாங்க. நாமளும் இது போல பல வருட காலம் தொடர்ந்து இந்த துவாக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். நிறைய நேரங்களில் இந்த வாய்ப்புகள் கிடைக்காது. இந்த வருடம் நமக்கு இந்த அபூர்வ துவால பங்கேற்கக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைச்சது. எல்லா புகழும் இறைவனுக்கு. நாம மட்டும் இல்லைங்க, இந்த காயல்பட்டினத்தை சுற்றி இருக்கிற நிறைய ஊர் மக்கள் இந்த துவாக்காக வேண்டி வெளிநாடுகள்லேருந்தே அவங்க நேராக இந்த துவாக்கு ஒரு நாள் வந்துட்டு திரும்ப போறாங்கன்னா பார்த்துங்க, அவ்வளோ ஒரு சிறப்பான இந்த துவா. தாய் தமிழனோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி.